டாக்டர் ரைஸ் முஸ்தபா எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து ஓர் எழுத்து பிழைத்து விட்டது. இது ஜாயினஸ் இஸ்லாமிக் பிராட்காஸ்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது மேலதிக பதிவுகளை உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0775096851 என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்யவும். மனிதனின் பௌதீக உடலை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் வாகனத்தை போன்றோ நாங்களும் அசைகிறோம். எமக்கும் சக்தி தேவையாக இருக்கிறது. அதற்காகத்தான் உணவு உண்கிறோம். சரளமாக ஓடிக்கொண்டிருந்த வாகனம் திடீரென குலுங்க தொடங்கிவிட்டால் டயரில் ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடும். ஓனர்ஸ் மெனுவலை பார்த்து அதனை சரி செய்து கொள்ள முடியும். அதுபோலவே நடந்து செல்கின்ற சிறுவன் கால் தடுமாறி விழ ஆரம்பித்து விட்டால், படிகளில் ஏற முடியாது போனால், அந்த பையனால் இலகுவாக எழும்ப முடியாவிட்டால் என்ன செய்வது? காரை உருவாக்கிய மனிதன் அதனோடு சேர்த்து அதனை பராமரிக்கும் புத்தகத்தையும் அனுப்பிவிட்டான். ஆனால் மனிதனை படைத்த அல்லாஹ் மனிதனின் கட்டமைப்பு பற்றிய புத்தகத்தை அனுப்பி வைக்கவில்லை. மனிதனே தனது சொந்த மூளையை பயன்படுத்தி அதனை தயார் செய்து கொள்ளட்டும் என்று விட்டிருக்கின்றான் போலும். மனிதனை படைத்த அந்த அஹ்சனுல் ஹாலிகி மிகச்சிறந்த படைப்பாளன். எத்தனையோ நூற்றாண்டுகளின் பின்னர் மனிதன் தன்னையே ஆராய்ந்து தனது படைப்பில் இருக்கும் அற்புதத்தை பார்த்து பெருமை அடித்துக் கொள்ளும் மனிதன் தனது உடலில் எல்லா தொழிற்பாடுகளையும் இயக்குவதற்கு அடிப்படை காரணமாய் இருக்கும் ஜீன் பற்றிய அறிவையும் பெற்றிருப்பது அல்லாஹ் படைத்த மூளையின் அற்புதமே என்று சொல்ல வேண்டும். மனித உடல் உறுப்புகளின் ஒவ்வொரு தொழிற்பாடுகளுக்கும் உடற்கலங்களில் உள்ள ஜீன் என்ற அமைப்பு அத்தியாவசியமானது. பல ஆயிரம் ஜீன்கள் தொழிற்படுவதால் தான் எமது உடல் சாதாரணமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மனித உடலில் இருக்கின்ற எல்லா ஜீன்களையும் படித்துவிட வேண்டும். ஜீன் மேப்பிங் என்ற முயற்சி பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. இந்த சர்ச் ஆஃப் ஹாலி கிரைலி என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த முயற்சி ஒரு மாபெரும் திட்டம். எத்தனையோ பில்லியன் பவுண்ட்கள் செலவு செய்து கடைசியாக உடலில் உள்ள ஜீன்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கின்றன என்பது இப்போது கண்டுபிடிக்கப்படுகிறது. அதாவது மனிதனது அடிப்படை பௌதீக கட்டமைப்பு இப்படித்தான் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. ஒரு காரின் கட்டமைப்பை விளங்க வைக்க ஒரு சிறிய புத்தகம் போதுமானது. ஆனால் மனிதனின் ஜீன் கட்டமைப்பை எழுதி வைக்க 7000 புத்தகங்கள் வால்யூம்ஸ் தேவையாயிருக்கிறது. காரின் ஓனர்ஸ் மேனுவல் ஆங்கில மொழியில் 26 எழுத்துக்களால் உருவானது. ஆனால் மனிதனின் ஓனர்ஸ் மேனுவல் ஜீன் இரசாயன பாஷைக்கு கெமிக்கல் லெட்டர்ஸ் தேவையான எழுத்துக்கள் 4 மாத்திரமே. A adenine, G guanine, C cytosine, T thiamine, A G C T என்ற இந்த 4 எழுத்துக்களை மட்டும் உபயோகித்து இலட்சக்கணக்கான சொற்கள் ஜீன்கள் கொண்டதாக அமைகிறது மனித கட்டமைப்பு. 3 பில்லியனுக்கு மேற்பட்ட எழுத்துக்களை கொண்ட மனித கட்டமைப்பில் இலட்சக்கணக்கான சொற்கள் கெமிக்கல் லெட்டர்ஸ் இருக்கின்றன. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு ஜீன். நோயற்ற மனிதன் என்றால் 3 பில்லியனுக்கு மேற்பட்ட எழுத்துக்களும் ஒவ்வொன்றாய் சரிபார்க்கப்பட்டு ப்ரூஃப் ரீட் 7000 தொகுதிகளிலும் ஓர் எழுத்து கூட பிழைக்காமல் இருக்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்படும் போது 3 பில்லியனுக்கும் மேற்பட்ட எழுத்துக்களையும் சரிபார்த்தே அல்லாஹ் படைத்து உலகுக்கு அனுப்புகிறான். எக்ஸலன்ட் ப்ரூஃப் ரீடர். சில வேளைகளில் சில மனிதர்களில் சில இடங்களில் ஓரிரு எழுத்துக்கள் பிழைத்து வரவும் கூடும். சில எழுத்துக்கள் அல்லாஹ் ஏன் பிழைக்க வைக்கிறான் என்பதை அவன் மட்டுமே நன்கறிவான். எப்படியோ எமது உடலில் இருக்கின்ற 3 பில்லியனுக்கும் மேற்பட்ட எழுத்துக்களையும் சரிவர அமைத்து நோயற்ற வாழ்வை தந்த அல்லாஹ்வுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருப்பது எவ்வளவு அவசியம் என்பதை பாருங்கள். சரி, அந்த சிறுவனுக்கு என்ன நடந்தது? இந்த 7000 எழுத்துக்களிலும் எல்லாமே சரியாக அமைந்து ஒரு இடத்தில் மட்டும் ஒரு எழுத்து மாறிவிட்டது. AGCT என்ற சொல் ACGT ஆக எழுதப்பட்டு விட்டது. ஒரு சொல் மாறி எழுதப்பட்டு விட்டதால் அந்த சொல்லின் கருத்து மாறிவிடும்.
அதாவது அந்த ஜீன் தொழிற்படாது. இந்த பெயரில் இப்படி ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டதால் டிஸ்ட்ரோஃபின் என்ற புரதத்தை உருவாக்கும் ஜீன், ஒரே ஒரு ஜீன் தொழிற்பாடற்று போய்விட்டது. இந்த டிஸ்ட்ரோஃபின் இல்லாவிட்டால் தசைகள் வலுவிழந்து நடக்க முடியாமல் போகும். இறுதியாக மூச்சு எடுத்துவிட உதவும் தசைநார்கள் வலுவிழக்கும் போது சிறுவனுக்கு மரணம் சம்பவிக்கும். 7,000 தொகுதிகளில் எங்கோ ஒரு மூலையில் ஓர் எழுத்து பிழைத்து விட்டதால் ஓடி ஆடி விளையாட வேண்டிய அந்த பையனின் வாழ்க்கை மட்டுப்படுத்தப்பட்டு சக்கர நாட்காலியோடு கட்டிலோடும் சங்கமமாகிவிட்டது. அல்லாஹ் அற்புதமான மிகச்சிறந்த படைப்பாளன் என்பதற்கு இதைவிட ஆதாரங்கள் வேண்டுமா?